2 மாசமா சரியா தூங்கவே இல்லை இந்த எக்ஸாம்க்காக. இப்ப அது வேஸ்ட்ன்றப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அகைன் இப்ப 2 வருஷம் ஹோப் வர வச்சு பண்ணுனா இது எங்க லைஃபா இல்ல இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தோம். இனி என்ன பண்றதுன்னு தெரியல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் ரீசனிங் நல்லா இருந்துச்சு. ஜிகே ஓரளவுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. மொத்தம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டாங்க, தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. 3 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றோம். தூக்கெல்லாம் கெட்டு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது எக்ஸாம் கேன்சல் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்கிறோம், லீவ்லாம் மறுபடியும் அவைல் கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளானது ரத்தாயிருக்கு. மிகுந்த ஆர்வத்தோட எழுதிக்கிட்டு இருந்த தேர்வர்கள் பாதியிலே வரக்கூடிய சூழலை பார்த்தோம். அதாவது நிர்வாக கோளாறு, தேதி மாற்றம், டிஜிட்டல் சம்பந்தமான குளறுபடி, இப்படி பல்வேறு காரணங்களான இன்று குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. தேர்வு எழுதினவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நேரடியாக கேட்டு தெரிஞ்சுங்களா வாங்க. நாங்க எழுதிட்டு இருந்தோம், எக்ஸாம் நல்லபடியா இருக்கு, கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வாட்டி கிளியர் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஹோப்ல எழுதும்போது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்பவே முடியல. ஃபில்லே பண்ண வேணாம், அப்படியே கொடுங்கன்றாங்க. ஒரு நாளுக்காகலாம் இது ஈஸியா தெரியலாம். இதுக்காக நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 1 மார்க் 2 மார்க் பார்டர்ல போறது. லாஸ்ட் குரூப் 2 பாத்தீங்கன்னா சென்னையில போய் இதுக்காக தங்கி படிச்சுட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணி ப்ரிலிம் முடிச்சு மெயின்ஸ் அங்கே தங்கி படிச்சு கிளியர் பண்ணியாச்சு. கவுன்சிலிங் முடிச்சு போஸ்டிங் வாங்குறப்ப மைக்ல எடுப்போம் இல்லையா, அங்க 3 பேர் முன்னாடி போயிடுச்சு. அதுக்கடுத்து திரும்ப நாங்க புக்கே எடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அகைன் இப்ப 2 வருஷம் ஹோப் வர வச்சு பண்ணுனா இது எங்க லைஃபா இல்ல இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் ரீசனிங் நல்லா இருந்துச்சு. ஜிகே ஓரளவுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. மொத்தம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டாங்க, தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறேன். இப்போ குரூப் 2 எழுதியிருந்தேன். அதில் 2 எனக்கு வந்துருந்துச்சு. அதை எழுதலான்ட்டு எனக்கு ஆக்சுவலி தூத்துக்குடி ஊர், இங்கே மதுரையில் சென்டர் போட்டிருந்தாங்க. சரி எழுதலான்னு பார்த்தா இப்போ எனக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ண கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எலெக்ஷன் இருக்கிறனால எப்படின்னு தெரியல. எக்ஸாம் அடுத்த மாதம் இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் வருத்தம் தான். கேன்சலேஷன்றது கொஞ்சம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம் ஒரு 75% முடிகிற டயத்துல போயிட்டு கேன்சலேஷன் சொல்றப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எக்ஸாம் அர்த்தம் இல்ல தெரியல, ஐடியா அப்படின்னு இல்லை. 2 மாசமா சரியா தூங்கவே இல்லை இந்த எக்ஸாம்க்காக. ப்ரிப்பரேஷன்லாம் ஃபுல் தூங்குறக்கே டைம் பண்ணி இப்போ அது வேஸ்ட்ன்றப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாங்களாம் உட்காந்து காலேஜ்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. சுத்தமா கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தோம். இனி என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லை, எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ்லாம் கொஞ்சம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 12-20 கிட்ட தான் சொன்னாங்க இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சு, பரவாயில்லாம ஈஸியாக இருக்கே அப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் இன்னும் டைம் கிடைக்குது, நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்ற மாதிரி இது பண்ணிட்டோம். நாங்கள் நைட்டு பகல்லாம் உட்காந்து காலை 4 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட் 11 மணி வரைக்கும் படிப்போம். அது போக 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டும் குரூப் ஸ்டடி பண்ணுவோம். 10 மணிக்கு வீடு 8 மணி 9 மணிக்கு போனோம்னா 11 மணி 12 மணிக்கு குரூப் ஸ்டடி பண்ணிட்டு தான் படிப்போம். நாங்கள் 3 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ தூக்கெல்லாம் கெட்டு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது எக்ஸாம் கேன்சல் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ இதானதுனால இனி மறுபடியும் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்கிறோம், லீவ்லாம் மறுபடியும் அவைல் கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.